2025 குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்க? எப்போவுமே ஒரு சுப கிரகம் மாறுது அப்படின்னா, எங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுமா, வேலை கிடைக்குமா, வாகனங்கள் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா அப்படின்னு சுப பலன் நிறைய கிடைக்குமே அப்படின்னு ஒரு ஆன்சைட்டியில் எல்லாரும் ஜாதகம் பார்ப்பாங்க. இந்த வருஷமாவது எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லாமல் சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் இந்த குரு பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோட, சார் ஏதாவது கெடுதல் பலன் வராமல் இருக்குமா சார் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் சுப பலன் வர்றதை பார்க்கறது தான் குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் 2025 எழுதி வச்சுங்க, எல்லாமே இந்த வருஷம் கொஞ்சம் ஏடா கூடமாக தான் இருக்குது. சனி பெயர்ச்சி இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ கூட 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36க்கு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு மாறுறார். இது வந்து திருக்கணித பிரகாரம். ஆனால் வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா 11/5/2025. இது யாரெல்லாம் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. யாருக்கெல்லாம் கோவில்களுக்கு போய் தான தர்மங்கள் செய்யணும், அர்ச்சனை பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் நான் 12 ராசிக்கு நான் பலன்கள் சொல்ல போகிறேன். குரு ஏதோ நட்பு வீட்டுக்கு போகிறதா சொன்னாலும் அவருடைய பகை வீட்டுக்கு தான் போகிறார். மிதுன ராசி அவருக்கு பகை வீடாக போயிடுது. ஆகவே அவர் எப்படி நல்லது செய்வார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து குருவோட வீட்டில் இருக்கார். சனியோட வீட்டில் வந்து ராகு கேது இருக்காங்க. சூரியனது வீட்டில் கேது இருக்காங்க. இப்படிப்பட்ட காலகிரகத்தில் தான் குருவை மாறப்போகிறார். இதனால் நமக்கு எப்படிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை அழிவுகளும், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டமும், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டினாலேயும் ஃபயர்னாலேயும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பயணங்களில் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே அவர் அங்கேயே இருக்காரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதிச்சாரமாக மறுபடியும் கடகராசிக்கு திரும்பி வரார். அது உச்ச வீடு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, உண்மைதான். அது எப்போ வராரு அப்படின்னா 18/10/2025. அது எவ்வளோ நாள் இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் ஒரு 2 மாதம். 5/12/2025 மறுபடியும் வக்ரகதியாக அவர் மிதுனத்துக்கு போகிறார். ஆக 12 ராசிக்கும் அவர் மிதுனத்துக்கு போகிற பலனையும் மறுபடியும் உச்சமடைகிறதையும் அவர் வந்து அந்த கடகத்துக்கு வந்து வக்ரகதியாக திருப்பிய மிதுன ராசிக்கு போகிறத பற்றியும் நம்ம நிறைய பேசுவோம். இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம். 12 ராசிக்கு இதோ உங்கள் பலன்.